ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆருக்கும் ஜிடிக்கும் நடக்க போகிற ஐபிஎல் 47வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா சவைமன் சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் வச்சு 28th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM நடக்க போகுது. சவைமன் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டேடியம், பேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒன் சைடாக பார்த்திங்க அப்படின்னா தோற்றுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டீம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. பட் அவங்க லாஸ்ட் ஒரு 3-4 கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்து சேஸ் பண்ண முடியாமல், அதாவது 2 ஓவருக்கு 18, 1 ஓவருக்கு 9 அப்படிங்கிற மாதிரி 2 மேட்ச் கிட்ட லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சேஸில் பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பட் லாஸ்ட் டைமும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக சேஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருந்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிவெஞ்ச் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஜிடி இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணி மறுபடியும் நம்பர் 1 பொசிஷனுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிஎல் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டீம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை பற்றி ஒரு ப்ரிவியூ வந்து பார்த்துடலாம் டீசெண்டாக. ஸோ லார்ஜ் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ், ஸோ சைட் பவுண்ட்ரிஸ் மட்டும் ஸ்லைட்லி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு ஸ்கொயர் சைடு 2 ஸ்கொயர் சைடும் பார்த்திங்க அப்படின்னா அது லைட்டாக பெருசாக இருக்கும். மற்றபடி மற்ற ஏரியாஸ் எல்லாமே சின்னதாக இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு சப்போர்ட் பண்ணும். 60 மேட்ச் 38 மேட்ச் கிட்ட 2வது பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பொறுத்த வரைக்கும் 180 ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் 6 மேட்ச்சில் 36 விக்கெட்ஸ் தான் பேஸ் பவுலர்ஸ்க்கு விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ரீசன்ட் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி ஆர்ஆர் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அது ஆர்ஆரோட மேட்ச் தான் எல்எஸ்ஜி வந்து வின் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒன் சைட் கேம்லாம் கிடையாது. லாஸ்ட்டு 2 ஓவர் அந்த பிரின்ஸ் யாதவும் ஆவேஷ் கானும் நல்லா போட்டதுனால எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்க. 18 ஓவரை பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் கையில் தான் அந்த மேட்ச் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட்டில் மேட்சை விட்டுருந்தாங்க. சஞ்சு ரிட்டன் ஆகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்ஆர் டீமுக்கு. ஸோ சில பல சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பவர் பிளே ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் 46க்கு 2 ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் 61க்கு 0. 2வது மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 18வது ஓவர்லேயே சேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 45க்கு 0, 2வது இன்னிங்ஸ் பவர் பிளே 65க்கு 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது போன இயர் நடந்த மேட்ச் எம்ஐஆர்ஆர் மேட்ச்சில் அதில் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 45க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 60, அண்ட் ஃபோர்த்து மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 43, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 44 அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சிருக்கு. இப்போ மொத்தமாக லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில் 24 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட்ஸ் ஓவரால், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்ட் இன்னிங்ஸ் 5ன்னு சொல்லி ஈக்குவலாக பிரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பவுலர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸும், மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஓவரால் 36 விக்கெட்ஸ் லாஸ்ட் 6 கேம்ஸில் விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு மட்டுமே அதிக சப்போர்ட் இருந்திருக்கு. அவங்க மட்டுமே 11 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஹெட் ரெக்கார்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 7 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. ஆர்ஆர் 1 முறை, ஜிடி 6 முறை. இதே மாதிரி தான் எல்எஸ்ஜி மும்பை மேட்ச்சில் எல்எஸ்ஜி 6 முறை வின் பண்ணியிருந்தாங்க, மும்பை 1 முறை வின் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் சீசன் பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபி நம்ம எடுத்துக்கலாம். 15 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா 17 வருஷமாக சேப்பாக்கில் அவங்க வின் பண்ணலை, இந்த சீசன் வின் பண்ணியிருந்தாங்க. 10 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வான்கடியில் அவங்க வின் பண்ணல, இந்த சீசன் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க புதுசாக. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச் வந்து ஆர்ஆரும் வின் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. அவங்க லாஸ் பண்ண எல்லா மேட்சுமே அவங்க வந்துட்டு ஒன் சைடாக லாஸ் பண்ணலை, ரொம்ப க்ளோஸாக போய் தான் வின் பண்ணி தோற்றுருந்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்ஆர் டீம் பார்த்தினா ஒரு ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், ஹெட்மயர், சுபம் துபே, வனிதா சரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ஃபசலக் ஃபரூக்கி, சந்தீப் சர்மா வந்து இவங்களோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜோஃப்ரா, 2வது பார்த்திங்க அப்படின்னா வனிதா சரங்கா, 3வதா துஷார் தேஷ்பாண்டே, ஃபரூக்கி, சந்தீப். இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்கங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் கேம் கிட்டத்தட்ட ரியான் பராக் வந்து சம் ஓவர்ஸும் போல் பண்ணியிருந்தாருங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அந்த தீக்ஷனா ரிப்ளேஸ்மெண்ட்காக போல் பண்ணியிருந்தார். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்துடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் அனாலிசிஸில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஹெட் பொறுத்த வரைக்கும் 12 தான் ஆவரேஜ் வந்துருக்கு. 6 மேட்சாக அகெயின்ஸ்ட் ஜிடி ஆடலை. பட் இந்த கிரவுண்டில் 43 ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 4-5 கேம்ஸாக பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ஆடிட்டுருக்காரு. இந்த வென்யூ ரெக்கார்டு வச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஹெட் ரெக்கார்டு வச்சு போனீங்க அப்படின்னா ரிஸ்க் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வைபவ் சூரியவன்ஷி வர்சஸ் ஷார்ட் பால்ஸ் இந்த மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிக்ஸஸ் வந்து ஆடுறாரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷார்ட் பால்ஸ் வந்து டைம் பண்ண மாட்டுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டால் ஈஸியாக ஆடுறாரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சிராஜ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா மோஸ்ட் ப்ராப்ளி நியூ பால் ஸ்டார்ட் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. மேபி பிரசித் கிருஷ்ணரை கொடுத்தாங்கன்னா அவரோட ஷார்ட் பாலுக்கு இவர் கஷ்டப்படுவாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் ஒரு ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அண்ட் நிதிஷ் ராணா. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நிதிஷ் ராணா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கலாம். மினிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரியான் பராக் ரீசெண்டாக டச்சில் இல்லை, சும்மா பேட்டை விட்டுட்டு இருக்கார். லாஸ்ட் மேட்ச் ஒரு அடிச்சு அந்த 22 ரன்னுமே ஒழுங்காலாம் ஆடலை. ஒரு 6 அண்ட் 2 4 பின்னாடி அவுட் சைட் எஜ்ஜில் அவருக்கு கிடச்சிது. ஒரே ஒரு 6 மட்டும்தான் அவர் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்டில் வந்து அடிச்சிருந்தார். மற்றபடி அவுட் சைட் எஜ்ஜில் வந்த விக்கெட்ஸ் பவுண்ட்ரிஸ் தான் அது எல்லாமே. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மேட்ச்சுக்கு ரியான் பராக அஸ் அ பிளேயரை மட்டும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நம்பர்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்கு. வென்யூலையும் நல்லா ஆடிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக துருவ் ஜுரல். ஸோ சஞ்சு சாம்சன் இல்லாத ரீசனுக்காக துருவ் ஜுரல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா க்ளவ் ஒர்க் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகுது. அட் த சேம் டைம் ஓரளவுக்கு ரிஸ்கியான பிக்காகவும் தெரியும். லாஸ்ட் மேட்ச் வந்து அகெயின்ஸ்ட் ஆர்சிபி செம்மையாக ஆடி இருந்தார். குறிப்பாக அந்த லாஸ்ட்டில் ஹசலுட் ஓவரில் அந்த ஒரு ரிவ்யூ எடுக்கல அப்படின்னா மேட்ச்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்தளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து துருவ் ஜுரல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டில் இந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷிமரன் ஹெட்மேயர் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 50, இந்த 52 பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் அடிச்சிருந்தார். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ரெண்டாவது பேட்டிங் ஆவரேஜும் நல்லா இருந்திருக்கு. ஸோ சேஸில் ஷிமரன் ஹெட்மேயர் வந்து மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுபம் துபே. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் பெருசாக ஃபார்மில் இல்லை. ஒரு மேட்ச் 34 ரன் அடித்தார் அகெயின்ஸ்ட்டு எஸ்ஆர்ச்சின்னு நினைக்கிறேன் சம்திங். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர்ஸ் ஆட முடியல. டாப்பில் ஆடினார்னா நல்லா ஆடுவார். பட் நிதிஷ் ராணா, சூரியவன்ஷி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால்னு சொல்லி டாப்பில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக இந்த மேட்ச்சுக்கு வந்து இவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு மேபி லாஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா சுந்தர் ப்ளே பண்ணல ரிவர்ஸ் பிக்சர்ஸில். வாஷிங்டன் சுந்தர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அதிகமாகும். அவர் விக்கெட் எடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நிறையவே இருக்குது. அண்ட் வனிதா சரங்கா 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் செகண்ட் போலிங்லையும் எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இவரை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் வந்து அதிக ப்ரியாரிட்டி. வென்யூ ரெக்கார்டு ஒஸ்ட்டாக இருந்திருக்கு ரெண்டாவது போலிங்கில். ஃபஸ்ட்டு போலிங் நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஃபசலக் ஃபரூக்கி ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவரில் நிறைய கேட்சஸ் வந்து ட்ராப் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு துஷார் தேஷ்பாண்டே அகெயின்ஸ்ட் ஜிடி ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போலிங் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சந்தீப் சர்மா கூட கம்பேர் பண்ணல 5% தான் இருக்கார். ஸோ இவர் நீங்கள் ஃபஸ்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சந்தீப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் ரெக்கார்டு தான் ஹெட்டில் வச்சிருக்காரு. வென்யூலையுமே ஓரளவுக்கு ஒஸ்ட் ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங்கில் மட்டுமே நல்ல ரெக்கார்டு. 7 மேட்ச் ஆடி 2 விக்கெட் தான் ரெண்டாவது போலிங்கில் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க தான் வந்து பெஞ்ச் பிளேயர்ஸில் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் சீசனில் வாய்ப்பே கிடைக்காத பிளேயர்ஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் கிடைக்குதா யாருக்காவது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 11ல் எந்த பிளேயர்ஸ்க்கும் இடம் கிடைக்காது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. இஷாந்த் சர்மா ஒரு 2 பாலுக்கு டக் அவுட் ஆகியிருக்காரு. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வீக்னஸ் எதுவும் இல்லை. சூரியவன்சிக்கும் வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியல. நிதிஷ் ராணாக்கு அகெயின்ஸ்டாக ஆவேஷ் கான் 2 முறை, அர்ஷத் கான் வந்து 2 முறை, சிராஜ் 2 முறை, அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. குறிப்பாக ஆஃப் ஸ்பின்னர்ஸை ராணா நல்லா ஆடுவார். அண்ட் ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் 2 முறை, அர்ஷத் கான் 2 முறை, ரபடா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் துருவ் ஜுரல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் சிராஜ் 2 முறை, ரஷீத் கான் 3 முறை, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஷத் கான் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அர்ஷத் கானோட நேம் ஸ்லைட்லி நல்லா வருது. 11ல் ஆடுறாருங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த டீமில் ஹை பர்சன்டேஜில் இருக்கிறது யாரெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் பிக்ஸில் ஓரளவுக்கு வடின் தசரங்கா 58% இருக்கார். ஸோ அவ்வளோதான். நிதிஷ் ராணா வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்காக இருக்கார். அண்ட் ரியான் பராக் இந்த 2 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் லோ பர்சன்டேஜில் யார் பிக் பண்ணலாம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷிம்ரான் ஹெட்மேயர் நான் மென்ஷன் பண்ணுவேன். அட் த சேம் டைம் துஷார் தேஷ்பாண்டே தென் பார்த்திங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி ஓரளவுக்கு நல்ல பிக்காக இருப்பாங்க இந்த மேட்ச்சுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ஹெட் ரெக்கார்ட் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. அதை வச்சு நம்ம பிக் பண்ணிக்கலாம். ராணா 2வது பேட்டிங் ஒரு விசி. ரொம்ப ரிஸ்க் எடுத்திங்கன்னா ஹெட்மேட் ஒரு விசி. மற்றபடி இந்த ஆர்ஆர் பவுலிங் யூனிட்டில் நீங்கள் சிவிசி எடுக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்காகவே முடியுதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. பிஜிடி பற்றின ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் 11. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் பட்லர், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான், ரதர்ஃபோர்டு, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜிடியோட பிளேயிங் 11 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது. வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த மேட்ச்சுக்கு ஃபுல் ஓவர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரஷீத் கான் ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாரு. சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 4 போலர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஷாந்த் சர்மாவை உள்ளே கொண்டு வராங்களா இல்லை வேறு எதுவும் போலர்ஸை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இஷாந்த் சர்மா இருந்தாலுமே அவரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோரும் வந்து ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறது பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு சாய் சுதர்ஷன் இந்த சீசனில் 417 ரன் அடிச்சிருந்தார். ஸோ இப்போ விராட் கோலி கையில் ஆரஞ்சு கேப் இருக்குது. 444 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 20+ ரன்ஸ் தான். ஸோ ஈஸியாக ஆடிடுவார் சாய் சுதர்ஷன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். லாஸ்ட் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகைன்ஸ்டாக ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ஒரு 90+ அடிச்சிருந்தார் அப்படிங்கிறதும் 80+ அடிச்சிருந்தாருங்கிறதும் நமக்கு தெரிய வருது. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் ஹெட் 37, வெனியூ 57. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் சேஸில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட்டாக கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. 90 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்சுக்கு செகண்ட் பேட்டிங்கில் இவர் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி வீசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வீக்னஸ் எதுவும் இல்லை கில்லுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர். ஸோ இவரை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. பேட்டிங் செகண்டில் ஒரு விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆர்ஆருக்காக இது வரைக்கும் ஒரு 3-4 வருஷமாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக நல்ல பேட்டிங் பண்ணுவாருங்க எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் வந்து பட்லர் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் ராகுல் டிவாட்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஸில் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக எப்போவுமே நல்லா ஆடி கொடுப்பாரு. அண்ட் ஷாருக் கான் ஃபஸ்ட் பேட்னா மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த 36 ரன் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக தான் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் அடிச்சிருந்தார். ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தார். ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் 2வது பேட்டிங் சிம்பிள் ப்ரெடிக்ஷன் தான். ரதர்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவர் பெருசாக ஆடவே மாட்டார். 7 ரன் 8 ரன் 10 ரன் இந்த மாதிரி தான் ஆடுவார். அதுவே சேஸ் அப்படின்னா அவர் நம்பர் 4 கூட ப்ரொமோட் பண்ணுறாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக பெரிய நம்பர்ஸ் இல்லாட்டாலும் இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் ட்ரம்ப்பாக இருப்பார். ஏன்னா ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா, ஹெட்மயர், சுபன் துபே இந்த 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அந்த ஆப்போனன்ஸில் இருக்க ரீசனுக்காக கண்டிப்பாக சுந்தர் வந்து போல் பண்ண தான் போகிறாரு. இன்கேஸ் ஷாருக் கான் கூட சம்மோஸ் போல் பண்ணலாம். அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஜிடி மேனேஜ்மெண்ட் பற்றி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கொடுக்கறதுக்கான பாசிபிளும் அதிகமாக இருக்குது. 2 இன்னிங்ஸுமே சுந்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ரஷீத் கான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அச பிளேயராக பிக் பண்ணுங்கள். சிவிசி போகிறது ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக தெரிய வருது. அண்ட் சாய் கிஷோர் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ஒரு 2 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக. 2 ஓவர் தான் போல் பண்ணி 9 ரன் 19 ரன் நினைக்கிறேன் சம்திங் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ செகண்ட் பவுலிங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா 32% இருக்கார். ஓவர்ஸ் வந்து ஃபுல்லாக முடிக்க மாட்டார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காகங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு முகமது சிராஜ் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 12 மேட்ச் ஆடி 13 விக்கெட்டு. வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் சிராஜுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 80% ஒருத்தான் கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட்டு இஷாந்த் சர்மா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 12 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவரையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ண மாட்டார். லாஸ்ட்டாக பிரசித் கிருஷ்ணா இது வரைக்கும் பர்பிள் கேப்பில் இருந்தவர் லாஸ்ட்டு மேட்ச்சில் ஜோஸ் ஹேசல்வுட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அதை. ஸோ இந்த மேட்ச்சுக்கு
கிருஷ்ணா வந்து பிக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆர்ஆருக்காக ப்ளே பண்ணியிருந்தார். மொத்தமாக இது வரைக்கும் ஆறு மேட்ச் ஆடி 9 விக்கெட் வந்து ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்டு கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது சூப்பராக இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்ல கிட்டத்தட்ட தேஷ்பாண்டே 2 முறை, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 15 பாலுக்கு 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பேட்டில் இந்த மேட்ச்க்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. சாய் சுதர்ஷனையுமே தேஷ்பாண்டே வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சர் 2 முறை அவுட் ஆகியிருக்காரு. மற்றபடி ஷாருக் கானுக்கு எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. ருதர்ஃபோர்ட் அண்ட் டிவாட்டியாவுக்குமே எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ஜிடி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. அந்த 5 பிளேயர்ஸில் அதிகமாக நம்ம வந்துட்டு யார்கிட்ட ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா, 1 முகமது சிராஜ், 2வது நான் சொல்ல போகிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு சுப்மன் கில். இந்த 2 பிளேயர்ஸ்ட்டை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணோம்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரஷீத் கான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்லைட்லி ஷாருக் கானையும் நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. சிவிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் போகலாம்னா சாய் சுதர்ஷன் அண்ட் ஜாஸ் பட்லர். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் ஒரு நல்ல சிவிசியாக தான் இருப்பார். பட் நம்ம பிரசித் கிருஷ்ணான்னு போகிறதே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பேஸுக்கு ஓரளவுக்கு ஸ்லைட்லி பெட்டர் விக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் கிடச்சிருக்கு. ஸோ பிரசித் கிருஷ்ணா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இப்போ நாம கிரியேட் பண்ணக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர் அண்ட் துருஜோல் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுதர்ஷன், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ரியான் பராக், ஹசரங்கா. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆர்ச்சர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர் அப்படி மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் சுதர்ஷன், வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்வால் சொல்லி சேஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.